வணக்கம். திருக்குறள் எல்லோருக்கும் வாழ்க்கை வழிகாட்டி. எந்த வயதிலும் எந்த நிலைமையிலும் இது நம்மை மெதுவாக நல்லதொரு பாதைக்கு அழைத்துச் செல்லும் நெறி. நாள் ஒன்றுக்கு 2 நிமிடம் மட்டும் கேளுங்கள். புரியாவிட்டாலும் பரவாயில்லை, நடைமுறைப்படுத்த முடியாவிட்டாலும் கவலையில்லை. கேளுங்கள், மெதுவாக உங்கள் மனதில் ஒரு மாற்றம் உருவாகும். கடினமான நேரங்களிலும் கூட அது உங்களை அமைதியாக தூக்கும். உங்கள் வருகைக்கு நன்றி. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க, இன்று நம்ம திருக்குறளை தொடங்கலாம். இன்றைய குறள் அதிகாரம் 18 வெக்காமை. குறள் எண் 174. வணக்கம். வெக்காமை அதிகாரத்தின் 4வது குறள் இது. பொதுவாக வறுமை வரும்போதுதான் மனிதன் தன் நேர்மையிலிருந்து நழுவத் தொடங்குகிறான். என்னிடம் ஒன்றுமே இல்லையே, நான் என்ன செய்வேன் என்று வருந்தி பிறர் பொருளை கவர நினைப்பார்கள். ஆனால் ஐம்புலன்களையும் வென்ற அறிவுடையவர்கள் வறுமை காலத்தில் எப்படி இருப்பார்கள்? வள்ளுவர் இங்கே ஒரு மிகச்சிறந்த மன வலிமையை பற்றி பேசுகிறார். இளமென்று வெக்குதல் செய்யார், புலம் வென்று புன்மையில் காட்சியவர். ஐம்புலன்களையும் வென்று குற்றமற்ற தெளிவான அறிவை பெற்றவர்கள் நாம் வறியவராயிருக்கிறோமே என்று கருதி பிறர் பொருளை கவரும் ஆசையை ஒருபோதும் கொள்ள மாட்டார்கள். பசி வரும்போது 10ம் பறந்து போகும் என்பார்கள். ஆனால் தெளிந்த அறிவுடையவர்களுக்கு பேராசை வராது. இன்று எனக்கு உணவு இல்லை என்பதற்காக நான் இன்னொருவரின் உணவை பறிக்க மாட்டேன் என்று அவர்கள் உறுதியாக இருப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் தங்கள் மனதை வென்றவர்கள். அவர்களுக்கு வறுமை என்பது ஒரு தற்காலிக சூழலே தவிர அது அவர்களின் குணத்தை சிதைக்காது. இன்று நாம் வறுமையிலும் நேர்மை காக்கும் பண்பை பற்றி அறிந்தோம். அடுத்த குறளில் மீண்டும் சந்திப்போம். நன்றி. உங்கள் மனம் நிம்மதியாய், உங்கள் வாழ்வு நிலைத்ததாக இருக்க நமது சேனலுடன் இணைந்திருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றும் புதிய ஞான கருத்துக்களை பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.